இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நல்லா நாங்கள் நெல்லிக்காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா நெல்லிக்காயிலையும் இது மாதிரி நல்லா கீரல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா வேக வச்சு எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லா நெல்லிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு கடாயில் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டதுக்கப்புறம் திரும்பியும் அதே கடாயில் ஊற்றிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த நெல்லிக்காவை இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா நெல்லிக்காவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதி இறக்கிடணும். யார் யாருக்கு நெல்லிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்களோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக நெல்லிக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். இதே மாதிரியே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் 2 ஸ்பூன் தேன் ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரியே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days வச்சு ஊற வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான தேன் நெல்லிக்காய் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.